பெருவெளி ரகசியம் பார்க்கும் அனைத்து ஆன்மநேய உறவுகளுக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் புகழேந்தி. வணக்கம். வணக்கம். எனவே எனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய சந்தேகம் ஒண்ணு வந்திருக்கு. கேட்கலாமா? கேளுங்க. பெருமானார் சமய மதத்திற்கு உட்பட்டவரா? பெருமானார்னா எந்த பெருமானார்? நம்ம வள்ளல் பெருமானார். வள்ளல் பெருமானார். சமய மதத்துக்கு உட்பட்டவரான்னு கேட்கலாம். அப்புறம் பெருமானார் காட்டுகிறார்ல கடவுள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் பிற சமய மதத்தில் உள்ள கடவுளரும் ஒன்றா? இன்னும் ஒரு சந்தேகம் வருது. மேலும் வள்ளல் பெருமானார் திருநீரை ஏற்றுக்கொண்டார்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. இறுதி காலம் கடைசி வரை திருநீரை அணிந்திருந்தார்னு இன்னொரு தரப்புன்னு சொல்றாங்க. இத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இந்த கேள்வி கிட்டத்தட்ட 150 ஆண்டு காலமாகவே சில மனிதர்களிடம் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிற கேள்வி. எனவே நல்ல ஒரு தருணத்துலதான் அதை கேட்டிருக்கீங்க. பெருமானார் சமய மதத்திற்கு உட்பட்டவராக இருந்தார். அவர் சைவ சமயத்தில் மிகுந்த தீவிரத்துடன் இருந்தார். சைவ முதலாக நாட்டும் பிற சமயங்கள் எல்லாம் தனித்தனி காட்டும் என்று பாடியவரும் பெருமானார் தான். பெருமானார் திருநீரை வலியுறுத்தி 11 பாடல் பாடியிருக்கிறார். அதில் முக்கியமாக சிவாய நம என்றிடு நீரே என்று சொல்லியவரும் அவர்தான். இப்போது நாம் சொன்னது எல்லாம் பெருமானார் சைவ சமயத்தில் லட்சியம் வைத்திருந்த காலம். மேலும் பெருமானார் காட்டுகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் சைவ சமயத்தில் குறித்த கடவுளும் ஒன்றா என்ற ஒரு கேள்விதான் உங்களுக்கு இப்ப வந்திருக்கு. ஆமா, இதை ஏன் கேட்டனா, திருவாசகத்துல ஆதியும் அந்தமும் இல்ல அருட்பெருஞ்சோதியும் தேவாரத்துல சொற்றநெறியும் சோதியன் ஆனவன் குறிப்பிடுறாங்கல்ல. அதனாலதான் எனக்கு இந்த சந்தேகமே எழுந்தது. தேவாரத்திலயும் இப்ப நீங்க சொன்னது அதேதான் வருது. இப்ப ஆன்மா என்பது கோடி சூரிய பிரகாசம் உடையது. அது ஒரு சில நிலைகளை அடைந்தாலோ அல்லது ஒரு பக்குவத்திற்கு வந்தாலோ அது ஜோதி சொரூபமாகவே இருக்கும். அதன் குறித்தே அப்படி பேசப்பட்டது. மேலும் சைவ சமயத்தில் காட்டப்படுகின்ற கடவுள் யார் என்பதை நம்ம முதல்ல பார்க்கணும். சைவ சமயம் காட்டுகின்ற ஒப்பற்ற பெருங்கடவுள் யார்? எனவே சிவம் அல்லது சிவபெருமான். சைவ சமயம் பல கடவுள்களை உள்ளடக்கியது. அதில் தனி பெரும் சிறப்பை உடையது சிவபெருமான். நாதம் தான் சிவம், சிவமே நாதம். அதனால்தான் அந்த தனி பெரும் கடவுளை நாதாந்த கடவுள் என்று குறிப்பிட்டார்கள். மேலும் நம்முடைய சைவ சமயம் பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவம், விந்து, நாதம். விந்து என்றால் சக்தி, நாதம் என்றால் சிவம். இப்ப இது சைவ சமயம் காட்டுகின்ற கடவுள். சில நபர்கள் விளையாட்டுத்தனமாக சில கேள்விகளை கேட்பது உண்டு. நாம் கடவுளை அடைய வேண்டும் என்றால் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசைகளை துறக்க வேண்டுமா? ஆனால் சிவபெருமான் மட்டும் பெண்ணுடன் இருப்பாராம். இது என்ன நியாயம் என்று ஒரு சில கேள்விகள் விளையாட்டுத்தனமாக கேட்பது உண்டு. இந்த கேள்வி என்பது இன்று நேற்று தோன்றியதல்ல ஞானவேல். திருவாசகம் எழுதப்பட்ட காலத்திலேயே இந்த கேள்வி கேட்டது உண்டு. அந்த கேள்வி என்னன்னா, தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தது ஏன் என்ற ஒரு கேள்விக்கு திருவாசகம் தந்த பதில் என்ன தெரியுமா? பெண்பால் உகந்திலனேல் வேதாய் இரு நிலத்தோர் விண்பால கெய்தி வீடுவர்கான். இப்பாடலின் அர்த்தம் என்னவென்றால், சிவபெருமான் பார்வதியுடன் கலக்கவில்லை என்றால் நாம் அனைவரும் விண்ணுலகும் சென்றிடுவோம் என்பதுதான். இப்ப நம்ம என்ன சொன்ன, சிவம் என்பது நாதம், அதாவது ஒளி, சவுண்டு. விந்து என்பது சக்தி, அதாவது ஒளி, வெளிச்சம். இப்ப நாத விந்து கலப்பினால்தான் இந்த பிரபஞ்சம் தோன்றியதுன்னு சொல்லுவாங்க. உண்மைதான். ஆனால் இந்த பிரபஞ்சம் மட்டும்தான் தோன்றியது. இந்த திருவாசக பாடலின் இப்ப மேல சொன்ன பாத்தீங்களா, அது இல்ல. தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தது ஏன் என்ற கேள்விக்கு திருவாசகம் தந்த பதில், பெண்பால் உகந்திலனேல் பேதாய் இரு நிலத்தோர் விண்பாலோ கெய்தி வீடுவர்கான். இந்த திருவாசகம் தந்த பதிலை, இந்த பாடலின் உண்மையை நமக்கு சிவஞான சித்தியார் தான் கூறுகிறது. இறைவனுடைய ஞான ஆற்றல் தான் நாதம், அதாவது சிவம்.
இறைவனுடைய கிரிய ஆற்றல் விந்து, அதாவது சக்தி. ஆ, அந்த சரி, அந்த பாடலின் உண்மையை சிவஞான சித்தியார் என்ன கூறுது நம்ம முதல்ல பார்ப்போம். ஆ, அருளது சக்தியாகும் அறந்தனக்கு அருளையின்றி தெருள் சிவமில்லை, ஆ, அந்த சிவமின்றி சக்தி இல்லை என்கிறது சிவஞான சித்தியார். ஆ, இந்த அருட்சக்திக்கு, அதாவது விந்துவிற்கு பொம்பள வேஷம் போட்டதும் ஆ, நாதமாகிய சிவத்திற்கு ஆம்பள வேஷம் போட்டு அது சிவபெருமானாக காட்டியதும் நாமும் நம் முன்னோரும் தான். ஆமா, உண்மையில நம்ம தெரிஞ்சுக்கணும், சிவம் என்பது ஆண் கிடையாது, சக்தி என்பது பெண்ணும் கிடையாது. ஆ, இத திருவாசகமே நமக்கு பதிவு செய்கிறது. ம். ஆணும் இலி பெண்ணும் இலி அலியும் இலி என்று. அதனால் அருட்சக்திக்கு, அதாவது இந்த விந்துவிற்கு பொம்பள வேஷம் போட்டதும் நாதமாகிய சிவத்திற்கு ஆம்பள வேஷம் போட்டு சிவபெருமான ஆக்கியது நாமும் நம் முன்னோரும் தான். ம், மேலும் இன்னும் ஒரு உண்மையையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆ, திருவாசகம் காட்டுகின்ற கடவுளும் திருமந்திரம் காட்டுகின்ற கடவுளும் ஒன்றல்ல. ஆ, நாம் சைவ சமய கடவுளை குறிக்கும் போது பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவம், பிந்து, நாதம் வரைக்கும் சொன்னோம். இதுவரை சைவ சமயம் முடிந்து விட்டதா கேட்டால் இல்லை. இதை கடந்து விந்துநாதத்தை கடந்து பரவிந்து பரநாதம், அபரவிந்து அபரநாதம் வரை செல்கிறது. ஆ, திருவாசகம் போற்றி புகழ்வது சிவம், மந்திரம் போற்றி புகழ்வது பரசிவம். நாதம்தான் சிவம், ஆ, பரநாதம்தான் பரசிவம். ம். திருமந்திரத்தின் புகழ்பெற்ற மந்திரம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஆ, திருமூலர் கூறிய ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற பரசிவமாகிய கடவுளும் ஆ, வள்ளல் பெருமான் காட்டுகின்ற கடவுளும் ஒன்றல்ல. ஆ, சைவ சமயம் பரவிந்து பரநாதம் அபரவிந்து அபரநாதம் வரை காட்டி இதற்கு மேல் கடவுளும் இல்லை, அவர்கள் இருக்கும் வெளிகளும் இல்லை என்பதை முடித்துவிட்டது. ஆ, ஆனால் இதற்கு மேல் கடவுளும் இருக்கிறார்கள், அவர்கள் இருக்கும் வெளிகளும் இருக்கிறது என்று நமக்கு வள்ளல் பெருமானாரே காட்டுகிறார். ஆ, அபரவிந்து அபரநாதத்தை கடந்து திக்ராந்தம், அதிக்ராந்தம், சம்மௌனம், சுத்தம், அதீதம், பிறகு இவற்றை கடந்து சுத்த சிவமாகிய இயற்கை உண்மை கடவுள் விளங்குகின்றார். ஆ, திருமூலர் சிவத்தை மறுத்தது பரசிவம் என்றார். அதன் பிறகு பலாயிரம் ஆண்டுகள் கழித்து வருவிக்க உற்ற வள்ளல் பெருமானார் பரசிவத்தை மறுத்தது சுத்த சிவம் என்கிறார். ஆமா, ஏனென்றால் சுத்த சிவமாகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை தவிர்த்து அனைத்து கடவுளர்களுக்கும் ஆயுட்காலம் வரையறுக்கப்பட்டுள்ளது. அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை தவிர அனைத்து கடவுளர்களும் மாயையில் தான் இருக்கிறார்கள். அதனால்தான் சிவத்தை மறுத்தது பரசிவம் என்றும் பரசிவத்தை மறுத்தது சுத்த சிவம் என்றும் வள்ளல் பெருமான் சொன்னார். படைப்பு தொழிலை ஏற்றுகின்ற பிரம்மதேவனின் ஆயுட்காலம் 4,32,000. காத்தல் தொழிலை ஏற்றுகின்ற மகாவிஷ்ணுவின் ஆயுட்காலம் 8,64,000. ருத்ரதேவனின் ஆயுட்காலம் 12,96,000. மகேஸ்வரனின் ஆயுட்காலம் 17,28,000. சதாசிவனின் ஆயுட்காலம் 43,20,000. விந்து சக்தியின் ஆயுட்காலம் 3,200 லட்சம் கோடி. நாதத்தின் ஆயுள் அளவிறந்த கோடி, முடிவே இல்லாதது, ஆனால் முடிவு உண்டு. மேல் சொன்ன இந்த பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், மகேசுரன், சதாசிவம், பிந்து, நாதம் என்ற இந்த கடவுளர்கள் அனைவரும் சுத்த மாயையில் இருக்கிறார்கள். நாம் இருப்பது அசுத்த மாயை, இவர்கள் இருப்பது சுத்தமாயி. அப்ப இந்த விந்து நாதத்தை கடந்து பரவிந்து பரநாதம் இருக்கு பாத்தீங்களா, பரவிந்து இந்த சுத்த மாயையை கடந்தது. அப்ப இந்த பரவிந்து சுத்த மாயையே கடந்து போச்சுன்னா அதற்கு மேல ஒண்ணு இல்லையான்னு கேட்டா, பரவிந்து சுத்த மாயையை கடந்ததுதான், ஆனால் சுத்த மகா மாயையில் உள்ளது. பரநாதமாகிய பரசிவம், அதாவது திருமூலர் காட்டிய சிவம் சுத்த மகாமாயையை கடந்தது. அப்ப பரசிவம் சுத்த மகாமாயையே கடந்து போச்சுனான்னு கேட்டீங்கன்னா, ஆமாம், பரசிவம் சுத்த மகாமாயையை கடந்துதான் விளங்குகின்றது. ஆனால் பரசிவம் சர்வ மகாமாயில் இருக்கிறது. அதனால்தான் பரசிவத்தை மறுத்தது சுத்த சிவம் என்றார். சுத்த சிவமாகி அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் மாயை அற்று கடந்து விளங்குகின்றார். துன்றுமல வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பெருமானார் பாடியது இதற்குதான். இப்போது தெரிந்து கொண்டீர்களா ஞானவேல்? பெருமானார் காட்டுகின்ற கடவுள்
சமய மதத்திற்கு அப்பாற்பட்டவர் என்று நல்லாவே தெரியும். ஆமா, அதனால்தான் பெருமானார் பேருபதேசத்தில் நம்மை சமய மதங்களில் லட்சியம் வைக்க வேண்டாம் என்றார். அது பேருபதேசத்தை குறிப்பிட்ட பகுதியை மட்டும் வாசிக்கிறாங்க, கேளுங்க ஞானவேல். சைவம் வைணவ முதலிய சமயங்களிலும் வேதாந்தம் சித்தாந்தம் முதலிய மதங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். அவற்றில் தெய்வத்தை பற்றி குழுவுக்குறியாக குறித்து இருக்கின்றதே அன்றி புறங்கவிய சொல்லவில்லை. அவ்வாறு பயில்வோமானால் நமக்கு காலம் இல்லை. அப்படி பயின்றால் நமக்கு ஏன் காலம் இல்லை என்பதை இதற்கு முன்பால் தந்த மார்க்கண்டேயன் காணொலியின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? அவ்வாறு பயில்வோமானால் நமக்கு காலம் இல்லை. ஆதலால் அவற்றில் லட்சியம் வைக்க வேண்டாம். ஏனெனில் அவைகளிலும் அச்சமய மதங்களிலும் அற்ப பிரயோஜனம் பெற்றுக்கொள்ள கூடுமே அல்லது ஒப்பற்ற பெரிய வாழ்வாகிய இயற்கை உண்மை என்னும் ஆன்மா அனுபவத்தை பெற்றுக் கொள்கின்றதற்கு முடியாது. ஏனெனில் நமக்கு காலம் இல்லை. மேலும் இவைகளுக்கெல்லாம் சாட்சி நானே இருக்கின்றேன். நான் முதலில் சைவ சமயத்தில் லட்சியம் வைத்துக் கொண்டு இருந்தது இவ்வளவு என்று அளவு சொல்ல முடியாது. அது பட்டணத்து சாமிகளுக்கும் வேலாயுத முதலியாருக்கும் இன்னும் சிலருக்கும் தெரியும். அந்த லட்சியம் இப்போது எப்படி போய்விட்டது பார்த்தீர்களா? அந்த லட்சியம் வைத்ததற்கு சாட்சி வேற வேண்டியது இல்லை. நான் சொல்லி இருக்கின்ற திருவருட்பாவில் அடங்கி இருக்கின்ற சோத்திரங்களே போதும். அந்த சோத்திரங்களையும் மற்றவர்களுடைய சோத்திரங்களையும் சபைக்கு கொண்டு வந்தால் அவைகளே சாட்சி சொல்லிவிடும். ஏன் அவ்வளவு மிகுந்த அழுத்தம் எனக்கு அப்போது இருந்தது என்றால், அப்போது எனக்கு அவ்வளவு கொஞ்சம் அற்ப அறிவாக இருந்தது. இப்போது ஆண்டவர் என்னை ஏறா நிலையின் மேல் ஏற்றியிருக்கின்றார். எல்லாவற்றையும் விட்டு விட்டதனால் வந்த லாபம் இது. அதனால் நீங்களும் விட்டு விட்டீர்களா ஆனால் என்னை போல் பெரிய லாபத்தை பெறுவீர்கள். இதுவரைக்கும் விடாமல் வைத்துக் கொண்டு இருந்தவர்கள் ஏதாவது லாபத்தை பெற்றுக் கொண்டார்களா? பெற்றுக்கொள்ளவில்லை. நான் அப்படி அந்த சமயத்தில் வைத்திருந்த லட்சியமே என்னை இந்த நிலையில் தூக்கிவிட்டது என்றாலோ அந்த லட்சியம் தூக்கிவிடவில்லை. அக்காலத்திலேயே எனக்கு தெரிவிக்க வேண்டியதை தெரிவித்தார் என்று வாசக பெருவிண்ணப்பத்திலும் எத்தேவரையும் நின் சாயையாய் பார்த்ததே அன்றி தலைவன் வேற என எண்ணியதுண்டு என தேடியதுண்டு நினது உரு உண்மை என்னும் தொடக்கமுடைய பதிகத்திலும் விண்ணப்பித்து இருக்கின்றேன். இதையும் தாண்டி நாங்கெல்லாம் பெருமானார் சொல்ற பேரு உபதேசத்தெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம் சொல்ற கூட்டங்களும் இருக்கு. இந்த செய்தியை பெருமானார் நமக்கு பேரு உபதேசத்துல மட்டும் சொல்லல ஞானவேல், 6ஆம் திருமுறையில் பல பாடல்களில் பதிவு செய்திருக்கிறார். நாம் ஏற்கனவே என்ன சொன்னோம்? நாதம் தான் சிவம், பிந்து தான் சக்தி. 6ஆம் திருமுறையில ஒரு பாடல்ல நான் பாடுறேன், கேளுங்க. ஐயா சொல்றாங்க, நாதம் மட்டும் சென்றனம். நாதம்னா என்ன? சிவம். நான் சிவம் வரைக்கும் போயிட்டேன், நாதம் மட்டும் சென்றனம், மேல் செல்ல வழி அறியும். சிவத்தை வரைக்கும் நான் அடைஞ்சிட்டேன், அதுக்கு மேல போனான்னு கேட்டா எனக்கு வழி தெரியலன்றாரு. நாதம் மட்டும் சென்றனம், மேல் செல்ல வழி அறியும். நவீன்ற பர விந்து மட்டும் நாடின மேலெறியும். நாதத்தை கடந்து அப்படி விந்து பரவிந்து, அதாவது நாதம் விந்து, அதை கடந்து பரவிந்து, பரவிந்து வரைக்கும் நான் போயிட்டேன், அதற்கு மேல எனக்கு வழி தெரியலன்றாரு. அதையும் கடந்து ஏதமில்லா பரநாத எல்லை மட்டும் சென்றனம், இனி செல்ல வழி காணும். பரநாதம் திருமூலர் காட்டுகின்ற பரசிவம், அன்பே வடிவான சிவம். அது அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அந்த பரநாத எல்லை மட்டும் சென்றனு நீ செல்ல வழி காணும் பெருமானார் சொல்றார். ஏனன்னா இதனுடன் சமய மதங்கள் முடிந்தது. ஆனால் இந்த பரநாத எல்லை வரை தவம், யோகம், அன்பு மூலம் நாம் செல்ல முடியும். அதற்கு மேல் செல்ல முடியாது. ஆனா இந்த பாடல் இத்துடன் முடிந்து விட்டதா என்று கேட்டால் இந்த பாடல் இத்துடன் முடியவில்லை. அடுத்த வரியை பெருமானார் பாடுகிறார். நாதம் மட்டும் சென்றனம் மேல் செல்ல வழியறியே, நவீன்ற பரவிந்து மட்டும் நாடினம் மேலறியே, ஏதமில்லா பரநாத எல்லை மட்டும் சென்றனம் இனி செல்ல வழிகாணும் என்று சொன்னவர் இலங்கு பெருவெளிக்கே ஆதரவில் சென்றனம். பெருவெளிக்கும் பெருவெளியை கடந்து செல்லவும் ஜீவகாருண்யம் என்ற ஆதரவு இருந்தால் மட்டுமே செல்ல முடியும். அதனால்தான் பெருமானார் சொல்கிறார், நாதம் மட்டும் சென்றனம் மேல் செல்ல வழியறியே, நவீன்ற பரவிந்து மட்டும் நாடினம் மேலறியேம், ஏதமில்லா பரநாத எல்லை மட்டும் சென்றம் இனி செல்ல வழிகாணும். இலங்கு பெருவெளிக்கே ஆதரவில் சென்றனம் அம்மம்மை என்று மறையாகமங்கள் எல்லாம் ஓத நின்ற திருநடன பெருமானார் வடிவின் உண்மை சொல்ல வல்லவரார் என் தோழி என்கிறார். நாம் தூக்கி வைத்து கொண்டாடும் இந்த வேதமும் ஆகமும் தோத்திரமும் தாத்திரமும்
நமக்கு வழி சொல்லும் அளவிற்கு வலிமை உடையதா என்றால் வலிமை அற்றது என்கிறார் பெருமானார். இதை மட்டும் இல்லாம பெருமானார் இன்னொரு பாடலையும் சொல்றாரு. நான்முகர்கள் மிக பெரியவர், ஆங்கவரில் பெரியர் நாரணர்கள், மற்றவரின் நாடின் மிக பெரியர் வான் முகத்த உரித்திரர்கள், மற்றவரில் பெரியர் மீன் முகத்த விந்ததனில் பெரிதனில் நாதம் மிக பெரிது பறை அதனில் மிக பெரியல் அவளின் ஆண்முகத்தில் பரம்பரந்தான் பெரிதெனில் பெரிதாய் ஆடுகின்ற சேவடியார் அறிவார் காந்தோடி என்று பல பாடல்களில் நமக்கு இயற்கை உண்மை கடவுளை அடையாளம் காட்டிக்கொண்டே இருக்கிறார் நம் பெருமானார். சில பேர் சொல்லுவாங்க, இதையும் கடந்து நீங்க 1000 சொன்னாலும் திருவாசகத்திலும் சன்மார்க்கத்தை பற்றி பேசப்படுகிறது, திருமந்திரத்திலும் சன்மார்க்கத்தை பற்றி பேசப்படுகிறது, ஏன் தாயுமான சாமிகளும் சன்மார்க்கத்தை பற்றி பேசுகிறார். ஆக இவர்கள் சொல்லுகின்ற சன்மார்க்கமும் வள்ளலார் சொல்லுகின்ற சன்மார்க்கமும் ஒன்றுதான் என்று வாதிடுபவர்களும் உண்டு. சரிங்களா? ஆனா இதற்கு பெருமானே தக்க பதிலை நமக்கு கொடுக்கிறார். பெருமானார் சொல்கிறார், சமய சன்மார்க்கம் மத சன்மார்க்கம் என 2, இவற்றுள் அடங்கிய சன்மார்க்கம் அனந்தம், அதாவது அளவே இல்லாதது. அதில் சமய சன்மார்க்கத்தின் வகை 6, தொகை 36, விரிவு 6 கோடி. அதுபோல் மதத்திலும் தொகை விரிவு உள்ளது. மேற்குறித்த சமய மத சன்மார்க்கங்களில் வகர வித்தை தகர வித்தை உள. அவை அவ்வ சமய மத சன்மார்க்கங்களின் தலைமையாகிய கர்த்தா, மூர்த்தி, ஈஸ்வரன், பிரம்மம், சிவம் முதலிய தத்துவங்களின் கால பிரமாணம் பரியந்தமரையே இருக்கும், அதற்கு மேல் இருக்காது என்கிறார். என்ன வள்ளல் பெருமான் இந்த பிரம்மா, சிவம், இந்த மூர்த்தி, இந்த கர்த்தா இவங்களுக்கு எல்லாம் காலம் குறித்து அவர்கள் இருக்கிற வரைக்கும் தான் இந்த சமய சன்மார்க்கமும் மத சன்மார்க்கம் இருக்கு என்று இப்படி சொல்றாருன்னு கேட்க கூடாது. வள்ளல் பெருமானருக்கு முன்னாடியே இந்த சமய மத சன்மார்க்க தலைமையாகிய கர்த்தாக்களுக்கு அவர்களுடைய உண்மை ஆயுட்காலத்தை குறித்து முடிவு செய்தது நம்மளுடைய சுப்பிரமணிய ஞானம். முனிவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தலைமை முனிவர் அகத்தியமா முனிவர். அந்த அகத்தியமா முனிவரின் குரு சுப்பிரமணியர். அவர் சொல்கிறார், அகத்தியனாகிய நீனும் சுப்பிரமணியனாகிய நானும் அகண்ட பரிபொருளான சிவமும் ஒரு காலத்தில் மாண்டு விடுவோம் என்கிறார். ஏனென்றால் சமய மத சன்மார்க்கத்தின் தலைவர்கள் ஆயுள் வரையுறுக்கப்பட்டவர்கள். இவர்கள் உண்மை கடவுளர்கள் கிடையாது. இவர்கள் இயற்கை உண்மை கடவுளுக்கு சிறிதும் ஒப்பாக மாட்டார்கள் என்கிறார் நம் வள்ளல் பெருமான். ஆனால் சுத்த சன்மார்க்கம் என்பதற்கான பொருள் என்ன? ஏன் சுத்த சன்மார்க்கமே சிறந்தது பெருமானார் சொல்றாருன்னா, விந்து பரவிந்து இரண்டையும் மறுக்க சுத்த விந்து வந்தது போலவும் சிவம் பரசிவம் இரண்டையும் மறுத்தது சுத்த சிவம். சரிங்களா? அதுபோல சன்மார்க்கம் சிவ சன்மார்க்கம் இரண்டையும் மறுத்தது சுத்த சன்மார்க்கம். பூர்வத்தில் நின்ற அதாவது இதற்கு முன்னாடி இருந்த பூர்வத்தில் நின்ற சமய மத சன்மார்க்கங்களை மறுப்பது சுத்த சன்மார்க்கம். அதனால் சுத்த சன்மார்க்கமே சிறந்தது என்கிறார் நாம் பெருமானார். மேலும் தாயுமான முதலானவர்கள், அதாவது தாயுமான சாமிகள் இருக்காங்க பாத்தீங்களா, தாயுமானவர் முதலானவர்கள் எல்லாம் சுத்த சன்மார்க்கிகள் அல்லர் என்கிறார் பெருமானார். மத சன்மார்க்கி என்று ஒருவாறு சொல்லலாம். ஏனென்றால் இந்த சமய மத சன்மார்க்கங்களில் நித்திய தேகம் கிடையாது. ஏனென்றால் ஏன் இதுல நித்திய தேகம் கிடையாதுன்னா, இந்த சமய மத சன்மார்க்க கடவுளர்களே நித்தியமானவர்கள் கிடையாது. இதில் நித்திய தேகம் கிடையாது இதுன்னு சொல்லி பெருமானார் இது சாதக மார்க்கமே அன்றி சாத்திய மார்க்கம் இல்லை என்கிறார். நாளை சுத்த சன்மார்க்கம் வழங்கும் போது இவர்கள் யாவரும் உயிர் பெற்று மீள வருவார்கள். முன்னிருந்த அளவை காட்டிலும் விசேஷ ஞானத்தோடு சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்களாய் வருவார்கள். சாத்தியர்களாய் இரண்டர கலப்பார்கள் அப்படின்னு பெருமானார் சொல்றாங்க. ஆனா இதையும் தாண்டி சில பேர் சொல்றதுல என்ன தெரியுமா, சன்மார்க்க உண்மை தெரிய வேண்டும் என்றால் திருமூலர் எழுதிய திருமந்திரத்தை கவனிக்க விளங்கும் என்று பெருமானாரே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. இதெல்லாம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நம்மளுடைய சன்மார்க்கத்தை பற்றி முழுமையாக தெரிந்தவர்களாக இருக்க மாட்டார்கள். பெருமானார்
சன்மார்க்க உண்மை தெரிய வேண்டுமானால் திருமூலர் எழுதிய திருமந்திரத்தை கவனிக்கும் விளங்கும் என்று சொன்னதோடு இல்லாமல் சாத்திரத்தில் சிறந்தது திருமூலர் திருமந்திரம், இது மொத்தம் 8000 இவற்றை ஊன்றி பார்க்கவும் சொன்னவர் தான். சரிங்களா? ஆனா பெருமானார் இதையெல்லாம் எப்போது சொன்னார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். பெருமானார் வேத சன்மார்க்கத்தை துவங்கிய காலகட்டத்தில் இப்படி பேசினார். அருட்பெரும் ஜோதி ஆண்டவனின் அருளால் சுத்த சன்மார்க்கத்தை தொடங்கிய பிறகு என்ன சொன்னார் என்பதையும் நாம் ஆழமா கவனிக்கணும். நான் வாசிக்கிறேன், ஜனவல் கேளுங்க. சைவம், வைணவம், சமணம், பௌத்தம் முதலாக பல பெயர் கொண்டு பல பட விரிந்த அளவிறந்த சமயங்களும் அந்த சமயங்களில் குறித்த சாதனங்களும் தெய்வங்களும் கதிகளும் தத்துவ சித்தி விகற்ப வேதங்கள் என்றும் அந்த சமய மதங்களில் பல பட விரிந்த வேதங்கள், ஆகமங்கள், சாத்திரங்கள் இந்த சாத்திரங்கள் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் ஞானவேல். இந்த இடத்துல நம்ம மிக நுட்பமாக கவனிக்கணும். சாத்திரங்களிலே சிறந்தது திருமூல திருமந்திரம். ஐயா என்ன சொல்றாங்க? பல பட விரிந்த வேதங்கள், ஆகமங்கள், சாத்திரங்கள், புராணங்கள் முதலிய கலைகள் எல்லாம் தத்துவ சித்தி கற்பன கலைகள் என்றும் சொல்றாங்க. இதில் திருமந்திரம் முழுமையாக அடிபட்டு விட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். பல பட விரிந்த வேதங்கள், ஆகமங்கள், சாத்திரங்கள், புராணங்கள் முதலிய கலைகள் எல்லாம் தத்துவ சித்தி கற்பன கலைகள் என்று கேள்விப்பட்டு இருக்கின்றன. வேதாந்தம், சித்தாந்தம் முதலாக பல பெயர் கொண்டு பல பட விரிந்த மதங்களும் மார்க்கங்களும் சுத்த சன்மார்க்க அனுபவ லேச சித்தி வேதங்கள் என்றும் கேள்விப்பட்டு இருக்கின்றன. ஆகலில் அத்திருவார்த்தைகளில் உண்மையான நம்பிக்கையை கொண்டு அவற்றின் உண்மைகளை உள்ளபடியே உணர்த்த பெற்று அவைகளின் அனுபவங்களை அடைதல் வேண்டுவது பற்றி அச்சமய மத ஆசாரங்களை சிறிதும் அனுட்டியாது நிற்றலும் அவற்றின் சத்திய உணர்ச்சி கொள்ளாமலும் விடுதல் வேண்டும் என்கிறார் நம் பெருமானார். அதெல்லாம் முடியாது, வள்ளல் பெருமானாரா இப்படி சொல்லியிருக்கவே மாட்டார் என்று இன்னமும் குழப்பி கொண்டு இருப்பவர்கள் இருக்கிறாங்க. நூல் அனைத்தும் பொய் என்பதை உணர்க என்ற வார்த்தையை பெருமானாருக்கு இறைவனே சொல்லி விட்டார், சுட்டி காட்டியும் விட்டார். அதனால் நாம் சொல்லிக் கொள்ள விரும்புவது சுத்த சன்மார்க்கம் என்பது மனிதனுக்கானது மட்டுமல்ல, இந்த மனிதர்கள் வணங்கும் கடவுளர்களுக்கும் சேர்த்துதான் சுத்த சன்மார்க்கம் என்பதை நாம் மிக நுட்பமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி புகழேந்தி, பெருமானார் 6ஆம் திருமணம்ல நடனத்தை பற்றி பேசுறாரு. குறிப்பா திருநட புகழ்ச்சி, பொது நடனம், அப்புறம் அருட்பெரும் ஜோதி, நடராஜபதி மாலை தலைப்புல பேசுறாரு. ஆனா அதே இடத்துல சைவ சமயத்திலயும் நடராஜரை பத்தி பேசுறாங்க. இப்ப உங்களுக்கு 2 நடராஜரும் ஒன்றா? அப்ப பெருமானார் நடராஜர் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு. ஏற்கனவே சைவ சமயத்துல நடராஜரை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்ப பெருமானார் வள்ளல் பெருமான் சொல்வது சிதம்பரம் தில்லை நடராஜரான்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க. மிகவும் உத்தமமானதுதான் ஞானவேல். வள்ளல் பெருமான் பாடுகின்ற நடராஜர் சைவ சமயத்தில் சொல்லுகின்ற நடராஜர் கிடையாது. அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் புரிவது ஞானாகாச நடனம், அதாவது ஞான நடனம். பராபர சிவம் புரிவது அசுத்த நடனம் அல்லது ஊன நடனம் என்று சொல்லுவார்கள். என்னடா இது, தில்லை நடராஜர் புரிவது அசுத்த நடனம், ஊன நடனம் என்று சொல்லுகின்றானே என்று யாரும் தவறாக நினைக்க வேண்டாம், நீ நினைக்க வேண்டாம் ஞானவேல். தில்லை நடராஜர் புரிகின்ற நடம் 10 அறிவுக்கு உள்ளான நடம். அங்கு சாகாக்கால் அங்கு சாகாக்கால், போகா புனல், வேகாக்கால் கிடையாது. இந்த நடராஜர் புரிவது, இந்த புரிகின்ற நடனம் இந்த பிரபஞ்சத்திற்கு மட்டும்தான். அவர் நமக்கு இப்போது 100 வயது வரை வாழும் தேகத்தை கட்டி கொடுத்து இருக்கிறார். இப்ப நம்மளால 100 வயசு வாழ முடியல. இந்த 100 வயதும் நாம் வாழுகின்ற அளவிற்கு இந்த தேகத்தை கட்டி கொடுத்தது இந்த பராவரை சிவம்தான். சரிங்களா?
மேலும் இந்த சிதம்பர நடராஜர் நமக்கு 100 சதுர யுகம் வரை வாழுகின்ற தேகத்தை நம்மால் கட்டி கொடுக்க முடியும். அப்ப 100 சதுர யுகம்னா பாத்துக்குங்க, 100 சதுர யுகம் வரை வாழுகின்ற தேகத்தை இந்த தில்லை சிதம்பர நடராஜரால் பராபர சிவத்தால் நமக்கு கட்டி கொடுக்க முடியும். ஆனால் அதற்கு மேல் கட்டி கொடுக்க முடியாது. சுப்பிரமணிய ஞானம் சொல்லுது, அகத்தியனாகிய நீயும் சுப்பிரமணியனாகிய நானும் அகண்ட பரிபொருளான சிவமும் 100வது சதுர யுகத்தில் மாண்டு விடுவோம் என்று சொல்லுது. எப்படி 100வது சதுர யுகத்தில் மாண்டு விடுவோம் என்று சொல்லுது. அதனால் தான் பெருமானார் இதை அசுத்த நடனம் என்று சொன்னார். அதனால் இங்க சாகின்ற கால், போகின்ற புனல், வேகின்ற கால் மட்டுமே உண்டு. சாகா தலை, போகா புனல், வேகா கிடையாது. அதனால்தான் பெருமானார் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை தனி நடராஜர் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தி பல பாடல்களில் எழுதியிருப்பார். தனி நடராஜர். ஒரு பாடல் சொல்றேன் கேளுங்க. சாகாத தலை இது, வேகாத காலாம், தரம் இது கான் என தயவு செய்துரைத்தே, போகாத புனலையும் தெரிவித்து என் உள்ளத்தே பொற்புற அமர்ந்ததோர் அற்புத சுடரே, ஆகாத பேர்களுக்கு ஆகாத நினைவே, ஆகிய எனக்கென்றும் ஆகிய சுகமே, தாக்காதல் என தரும் தர்ம சத்திரமே, தனி நடராஜன் என் சர்க்குரு மணியே என்று பாடுகிறார். இப்படி பல பாடல்களில் தனி நடராஜன் என்ற வார்த்தையை பெருமானார் உபயோகப்படுத்தியிருப்பார். அதனால் வள்ளல் பெருமான் குறிப்பிடுவது அருட்பெரும் ஜோதியாகிய தனி நடராஜரே அன்றி சிதம்பர நடராஜர் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி புகழேந்தி, வள்ளல் பெருமானார் சமய மதத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு தெரிஞ்சு போச்சு இப்ப. ஆனா சில சொல்றாங்க திருநீர் அணிந்துதான் இருக்கணும்ன்றாங்க. அது என்ன காரணம்? பெருமானார் கடைசி வரைக்கும் திருநீர் அறிஞ்சதா இட்டுக்கிட்டதா சில பேர் சொல்றாங்களே, இது உண்மையானு கேக்குறீங்க? நாம பெருமானார் சமய மதத்திற்கு அப்பாற்பட்டவர் என்ற செய்தியை பல ஆதாரத்துடன் சொல்லிவிட்டோம். இன்னமும் பெருமானார் கடைசி வரை திருநீர் அணிந்திருந்தார் என்று கேட்பது எப்படி இருக்குன்னா, பெருமானாரை பற்றி முழுவதும் தெரியாதவர்கள் அப்படிதான் கேட்பாங்க. சரிங்களா? பெருமானார் எந்த சமய மதத்திற்கும் உட்பட்டவர் கிடையாது. நான் திருநீர் அணிவதை விட்டு விட்டேன் என்பதை பெருமானார் பல பாடல்களில் சொல்லி இருக்கிறார். உதாரணத்திற்கு வேணா ஒரு பாடல் வேணா உங்களுக்கு சொல்றேன். கொடி எடுக்க போய் அதனை மறந்து மடி எடுத்தரையில் புனைவேர் சில்லர் என்று பாடுகிறார். பெருமானார் எந்த சமய மதத்திற்கும் உட்பட்டவர் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானாரே நமக்கு சொல்றார், ஞானவேல், இப்போது வருகிற நமது கடவுள் இதற்கு முன் சமய சாத்திர புராணங்களில் வந்ததாக சொல்லுகின்ற பல வகைப்பட்ட ஏற்பாட்டு கர்த்தர்கள், மூர்த்திகள், கடவுளர், தேவர், அடியார், யோகி, ஞானி முதலானவர்களில் ஒருவரல்ல. இப்படி சொல்லப்பட்ட எல்லா மூர்த்திகளும், எல்லா தேவர்களும், எல்லா கடவுளரும், எல்லா தலைவர்களும், எல்லா யோகிகளும், எல்லா ஞானிகளும் தங்கள் தங்கள் அனுபவங்களை குறித்து எதிர்பார்க்கின்றபடி எழுந்தருளுகின்ற தனி பெரும் தலைமை பெரும் பதி என்கிறார். இப்போது நமக்கு தெள்ள தெளிவாக புரிந்திருக்கும். மேலும் நாம் எப்படி கடவுளிடம் பிரார்த்திக்க வேண்டும், விண்ணப்பிக்க வேண்டும் என்பதை பெருமானார் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதையும் வாசிக்கிறேன் கேளுங்க. எல்லாம் உடைய அருட்பெரும் ஜோதியின் அற்புத கடவுளே, இது தொடங்கி சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும், வருணம், ஆசிரமம் முதலிய உலகசாரா சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும், எவ்விடத்தும், எவ்விதத்தும், எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்தருளல் வேண்டும். எல்லாம் ஆகிய தனி பெரும் தலைமை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, தேவரே, திருவருள் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். இப்போது சொல்லப்பட்ட இந்த செய்திகள் அனைத்தும் ஒரு பொருளை ஏற்றியும்
இன்னொரு பொருளை இறக்கி காட்ட வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டது அல்ல. நாம் பல்வேறு ஊழி காலமாக இயற்கை உண்மை கடவுளை தெரியாமல் இருந்து விட்டோம். வள்ளல் பெருமானின் பெரும் கருணையால் இயற்கை உண்மை கடவுள் நமக்கு அடையாளம் காட்டப்பட்டார். அனைவரும் இயற்கை உண்மை கடவுளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே இந்த காணொளி பதிவு செய்யப்பட்டது. இயற்கை உண்மை கடவுளை தெரிவித்த வள்ளல் பெருமானுக்கு இந்நேரத்தில் கோடான கோடியை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிகப்பெரிய ஆன்ம லாபமாகிய மரணமில்லா பெருவாழ்வை அடைய விரும்புகின்ற ஆன்மாக்கள் சுத்த சன்மார்க்கத்தை பிடித்துக் கொள்வது உத்தமம், நன்மை. இந்த செய்தியை பார்த்து மகிழ்ந்த நமது ஆன்மநேய உறவுகள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக.